எங்க போற? நானா? ஹலோ எவ்ரிஒன், வெல்கம் டு ட்ராவல் வித் வான். இந்த எபிசோடில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, வியட்நாமில் வேர்ல்டு ஃபேமஸ் வார் சைட்டில் ஒன்றான கூச்சி டனல்ஸ் பற்றி. கூச்சி டனல்ஸுங்கிறது டூரிஸ்ட் அட்ராக்ஷன் மட்டும் இல்லை, இது வியட்நாம் ஹிஸ்ட்ரியோட முக்கியமான ஒரு சாப்டர். நான் இன்னைக்கு உங்கள் எல்லாரையும் என்னோட கூட இந்த ஜேர்னிக்குள்ளே கொண்டு போகிறேன். நம்ம நடந்து பார்ப்போம், டனல்ஸ்குள்ளே போவோம், சோல்ஜர்ஸ் எப்படி இங்கே வாழ்னாங்க, எப்படி வார் டைமில் சர்வே பண்ணாங்க, எல்லா இன்ஃபர்மேஷனையும் பார்ப்போம். அது மட்டும் இல்லைங்க, இந்த வீடியோவில் டிக்கெட் ப்ரைஸ், வாட் டு எக்ஸ்பெக்ட், ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்ட்ஸ் அண்ட் சம் ஷாக்கிங் டீட்டெயில்ஸ் அபவுட் தீஸ் டனல்ஸ் எல்லா டீட்டெயில்ஸையும் சொல்ல போகிறேன். ஸோ டு பிகின் வித், கூச்சி டனல்ஸுங்கிறது ஹொச்சிமின் சிட்டியில் இருக்கிற ஒரு டனல்ஸ். இது ரஃப்லி 70 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் இருக்குது. இந்த டனல் நெட்வொர்க் ஃபஸ்ட்டு ஃப்ரெஞ்ச் ஆக்குபேஷன் டைமில் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஆனால் வியட்நாம் வார் டைமில் தான் இது ரொம்ப பெருசாக எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க. டிக்கெட் கவுண்டர் பக்கத்துலேயே ஒரு சின்ன மியூசியம் மாதிரி அந்த வார் டைமில் அவங்க யூஸ் பண்ண ரைஃபிள், மற்ற டூல்ஸ், கம்யூனிகேஷன் மெத்தட்ஸ், டெய்லி லைஃப் ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாமே டிஸ்பிளேல வச்சுருக்காங்க. நம்ம கூச்சி டனல்ஸ்க்கு ஒரு கைடோடு போயிருந்தோம். இந்த கைட் ஒரு இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் கைட். ஸோ அந்த வாரை பற்றி கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷனை நமக்கு டைம் கிடைக்கிறப்பெல்லாம் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே இருந்தார். இது உள்ள நீங்கள் நுழைஞ்சு பார்க்குறதுக்கு டிக்கெட் ப்ரைஸ் 125,000 VND, வியட்நாமீஸ் டாங். நம்ம இந்தியன் கரன்சியில் சொல்லணும்னா ஒரு 450 இந்தியன் ருபீஸ், $5 கிட்ட ஆகும். கிட்ஸ் அண்டர் 7க்கு இது ஃப்ரீ. உங்களோட ஐட்னரியில் கூச்சி டனல்ஸ் இருந்தால் நீங்கள் என்னென்ன பண்ணணும், எப்படி ட்ரெஸ் பண்ணணும், எல்லா விஷயத்தையும் நான் இப்போ சொல்கிறேன். கூச்சி டனல்ஸ் பிளான் பண்ணிங்கன்னா கம்ஃபர்டபுள் ஷூஸ் போடுறது ரொம்ப மஸ்ட்டு. ஏன்னா உள்ளுக்குள்ளே ஆல்மோஸ்ட் ஒரு 4 to 5 கிலோமீட்டர்ஸ் நம்ம நடக்கிற மாதிரி இருக்குது. ஆல்சோ கம்ஃபர்டபுள் ட்ரெஸ். உள்ளுக்குள்ளே ஹியூமிடிட்டி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. டனல்ஸ்குள்ளே போகும்போது ரொம்ப வார்மாக ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ லூஸ் க்ளோதிங் வியர் பண்ணுறதும் மஸ்ட்டு. இப்போ நாங்கள் நடந்து போயிட்டுருக்கோம்ல, இது டனல்ஸ் கிடையாதுங்க, இது ஜஸ்ட் என்ட்ரன்ஸ் டு த டனல். இந்த பாத்வேயே ஆல்மோஸ்ட் ஒரு 1 கிலோமீட்டர் இருந்துச்சு. இதுலேருந்து ஒரு ஓப்பன் ஃபாரஸ்ட்குள்ளார நம்மளை கொண்டு போகுது. அங்கே தான் நம்ம ரியல் கூச்சிமின் டனல் ஸ்டார்ட் ஆகுது. ஒன் மோர் இன்ட்ரெஸ்டிங் திங் என்னன்னா, இந்த டனல் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு யூஸ் பண்ண டெக்னிக்ஸ், இன்ஜினியரிங் ஐடியாஸ் பற்றியும் டீட்டெயில்டு எக்ஸ்பிளனேஷன்ஸ் அங்கே இருக்குது. நீங்கள் பார்க்குற டனல் சிஸ்டம் சிம்பிளாக மண்ணை தோண்டி பண்ணது இல்லை, இது ஒரு கம்ப்ளீட் அண்டர் கிரவுண்ட் நெட்வொர்க். இங்கே டனல் கிராஸ் செக்ஷன் டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. அதை பார்த்தா தான் டிஃப்ரெண்ட் லெவல்ஸ்க்கு எப்படி ரூம் கிரியேட் பண்ணியிருக்காங்க, வென்டிலேஷன் சிஸ்டம்லாம் எப்படி பிளான் பண்ணியிருக்காங்க, ஸ்மோக் வெளியே தெரியாமல் எப்படி குக்கிங் பண்ணுறாங்கன்னு புரியும். இந்த டனல் சிஸ்டம்ங்கிறது ஆல்மோஸ்ட் 250 கிலோமீட்டர் லென்த்து அண்டர் கிரவுண்டில் பண்ணியிருக்காங்க வார் டைமில். அந்த 250 கிலோமீட்டரில் ஒரு 131 கிலோமீட்டர்ஸ் தான் இப்போ கவர்மெண்ட் ப்ரிசர்வ் பண்ணி பத்திரமா பார்த்து வச்சுட்டு வந்திருக்காங்க. மீதியெல்லாம் மண்ணோட மண்ணாக அழிஞ்சு போயிடுச்சு. ஒரு 131 கிலோமீட்டர்னு ஈஸியாக சொல்கிறோம், ஆனால் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம சிட்டியோட ரோட்ஸ் மாதிரி கிரவுண்டுக்கு கீழே ஒரு கம்ப்ளீட் அண்டர் கிரவுண்ட் சிட்டி பில்ட் பண்ணியிருக்காங்க. அதில் ஸ்லீப்பிங் ரூம்ஸ், கிச்சன், ஸ்டோரேஜ் ரூம்ஸ், மீட்டிங் ரூம்ஸ், மெடிக்கல் ரூம்ஸ், கம்யூனிகேஷன் ரூட்ஸ்னு எல்லாமே இருந்திருக்கு. அப்போ ஜிபிஎஸ் கிடையாது, மொபைல் கிடையாது, மாடர்ன் டெக்னாலஜி கிடையாது. அப்படியும் இந்த 250 கிலோமீட்டர்ஸ்குள்ளார எது எது எங்கெங்கே இருக்குன்னு அவங்க தேடி கரெக்டாக போயிருக்காங்க. இது மாதிரி சும்மா அவங்க ஒரு நாள் 2 நாள் வாழலைங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 10 வருஷம் அந்த சோல்ஜர்ஸ் தங்களோட வாழ்க்கையை இந்த மாதிரி வாழ்ந்திருக்காங்க. நினச்சி பார்க்கவே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குல்ல. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த டூல்ஸை வச்சு தான் அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக இந்த டனல்ஸை ஃபர்தராக பில்ட் பண்ணிட்டு போயிட்டே இருந்திருக்காங்க. 250 kilometers underground, yes. All of the tunnels. 250. Yeah, and of course everything by this. So you're talking about the 250 kilometer, only the red area? Yes. Only the vehicle. And we are here. Okay. Okay, so today we just go So around this is 2 or 3. the built 1948. Yeah. So now all the tunnels have an access now for you? No, Not today? actually, no, we are not actually. Yes, so because after the war, we collect on some tunnels. Yeah, for the people here, they can for the people they can build up the house on the land. Yeah. So Really lightweight. and here on the map beside that they have a lot of things around here. The dark blue, that's the US base. இந்த டனல் சிஸ்டமில் செக்ஷனாக ஆல்மோஸ்ட் ஒரு 12 மீட்டர் வரைக்கும் அண்டர் கிரவுண்டில் மல்டிபிள் லெவல்ஸ் மாதிரி பண்ணியிருக்காங்க. வியட்நாம் வார் டைமில் சோல்ஜர்ஸ் இந்த டனல்ஸை ஒரு ஹைடிங் பிளேஸாக மட்டும் யூஸ் பண்ணலை, இது அவங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸ் மாதிரி. பாம்பிங் நடந்தாலும் அட்டாக் வந்தாலும் அவங்க அண்டர் கிரவுண்டில் மூவ் ஆகி சர்வே பண்ணுவாங்க. இந்த டனல்குள்ளே ஒளிஞ்சிருந்து சர்ப்ரைஸ் அட்டாக் லான்ச் பண்ணிட்டு திருப்பியும் டனல்குள்ளே போய் டிஸப்பியர் ஆகிடுவாங்களாம். அந்த டைமில் அந்த எனிமி சோல்ஜர்ஸ்க்கு அவங்க எங்கே இருந்திருக்காங்கன்னு கண்டுபிடிக்கவே முடியல. அதுதான் இந்த டனலோட ஸ்பெஷாலிட்டி. இப்போ நம்ம வாக் பண்ணி போயிட்டுருக்கோம்ல, நமக்கு கீழே ஒரு டனல் சிஸ்டம் இதே மாதிரி ஒரு வாக்கிங் பாத்வே இருக்குது.
எல்லா டனல்லையும் நார்மலா இப்ப நம்ம நடக்கிற மாரி நடந்து போ முடியாதுங்க. ஒரு சில டனல்ல நம்ம உட்காந்துக்கிட்டே நகரணும். ஒரு சில டனலுக்குள்ள கிராலிங் பொசிஷன்ல மட்டும் தான் போக முடியும்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னே ஃபாரஸ்ட் மாதிரி தான் தெரியும். ஆனா இந்த மண்ணுக்கு கீழ இவ்ளோ பெரிய ஹிஸ்டரி இருக்குன்னு யோசிச்சா உண்மையாவே கூஸ்பம்ப்ஸ் தான் வருது. இங்க நீங்க ஹிடன் என்ட்ரன்ஸஸ்லாம் நெறைய பார்க்கலாம். சில என்ட்ரன்ஸஸ் அவ்ளோ சின்ன சைஸா இருக்கும். கைடு ஓப்பன் பண்ணா தான் அது டனல்னே நமக்கு தெரியும். This is one of the secret entrance. You must go down. Yes, you can go down and you can see the way the entrance this way. From here you can go a lot of the way. Yeah, inside it will be open, many way. The Yeah. big one. So inside is a big one. Yeah, the way is still narrow, but they have many sides. You can choose left, right. Yeah, and turn many way. Okay, so now who's one go down? Who's one go down? I'll put my son. இங்க இருக்கிற எல்லா டனல்ஸுமே ஆல்மோஸ்ட் இந்த சைஸ்ல தாங்க இருக்கு. பயங்கர நேரோவான டனல்ஸ். இதுக்குள்ளார அவங்க எப்படி உள்ள போயிருப்பாங்க? இதுக்குள்ள எப்படி அவங்க ஒரு 10 இயர்ஸ் வாழ்ந்திருப்பாங்கன்னு யோசிச்சு கூட பார்க்க முடியலங்க. இங்க இருக்கிற எல்லா டனல்ஸுமே நம்மளால அக்சஸ் பண்ண முடியாது. ஒரு 10லேருந்து 15 டனல்ஸ் மட்டும் ஓப்பன்ல வச்சிருக்காங்க. மத்த டனல்ஸ் எல்லாமே கவர்ன்மெண்ட் புரொடெக்டடா சீல் பண்ணி வச்சிருக்காங்க. ஃபார் தி சேஃப்டி ரீசன்ஸ். இந்த டனலுக்குள்ள போறதுக்கு யாரு ரெடின்னு நம்ம கைடு கேட்டோன்னே, அது உள்ள போற அளவுக்கு நம்ம யாருக்குமே பாடி ஃபிட்னஸ் இல்ல. என்னோட பையன் மட்டும் தான் அதுக்கு எலிஜிபிளா Body இருந்தான். down. Slowly. Be careful your chin. Okay. Paatu, moonji paatu. And you go down. Straight your hand up. Go down, go Go inside. down. Okay, close the door. Look up. Yes. டனலுக்குள்ள தான் போக முடியல. பட் அந்த டனலுக்குள்ள எப்படி தான் இருக்குங்கிறத பார்க்கலான்னு சொல்லிட்டு நம்மளோட இன்ஸ்டா 360 உள்ள விட்டு ஒரு வீடியோ எடுத்தோம். இந்த பாருங்க அந்த வீடியோவ. அங்கிருந்து கொஞ்சம் தூரம் பக்கத்துல அடுத்த விதமான டனல். இந்த டனல் கொஞ்சம் நீட்டமா இருந்தது. ஆனா இது எப்படி இருக்குன்னு உள்ள பாருங்க. அந்த டனலை நம்ம பார்த்துட்டு இருக்கிறதுக்குள்ளரையுமே அடுத்த டூரிசம் குரூப் வந்துட்டாங்க. க்ரௌட் ஆனோன்னு நாங்களும் அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டோம். இது ஒரு வைடு ஓப்பன் லேண்டுங்க. அதனால இங்க எவ்வளோ க்ரௌடு வந்தாலும் நமக்கு பிரச்சனையே கிடையாது. டனல் சாம்பிள்ஸும் அங்கங்க இருக்குது. அதனால மக்கள் கூட்டம் ஒரு இடத்துல அலமோதாம அங்கங்க பிரிஞ்சு போயிடுது. இந்த இடத்துல என்னடா இவ்ளோ கூட்டம்னு பார்த்தா, அங்க கொஞ்சம் கொரில்லா படை வீரர்கள் அவங்களோட சாம்பிள் ஸ்டாச்சூஸ் உட்கார வச்சு யூனிஃபார்ம்லாம் போட்டிருக்காங்க. ஸோ நாங்களும் இங்க கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு இந்த இடத்த விட்டு அடுத்த இடத்துக்கு கிளம்பிட்டோம். இங்க பார்க்கறதுக்கு டனல்ஸை தவிர வேற என்ன இருக்குன்னு கேட்குறீங்களா? ஒரு முக்கியமான விஷயம் இருக்குங்க. சின்ன வயசுல இருந்து AK-47ன்னு நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். நம்ம தமிழ் படத்துல நிறைய பார்த்துருக்கோம், இங்கிலீஷ் மூவிஸ்ல பார்த்துருக்கோம். ஆனா இங்க வந்தீங்கன்னா அந்த AK-47 வச்சு ரியல் டைம்ல ஷூட் பண்ற எக்ஸ்பீரியன்ஸை நீங்க அனுபவிக்கலாம். வால்யூம் கொஞ்சம் அதிகமாக வச்சு இந்த சவுண்டை மட்டும் அப்சர்வ் பண்ணுங்க. இந்த AK-47 ஷூட் பண்ணுறதுக்கு தனி சார்ஜஸ் இருக்குங்க. ஒரு அடல்ட்டுக்கு $30 சார்ஜ் பண்ணுறாங்க. கவுண்டரில் போய் பேமெண்ட் முடிச்சோன்னே ஒரு டைட்டான இயர் கஃப் கொடுத்துட்றாங்க. இந்த இயர் கஃபோட அந்த இடத்துக்குள்ளே போய் நிற்கும் போதே நம்ம காதெல்லாம் அப்படி வைப்ரேட் ஆகுது. ஆனால் ஒரு 50 இயர்ஸ்க்கு முன்னாடி அந்த சோல்ஜர்ஸ் அந்த AK-47 யூஸ் பண்ணும் போது ஒரு ப்ரொடெக்ஷனும் இல்லாமல் யூஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம ஒரு விஷயத்த பார்த்து தெரிஞ்சுக்கிறத விட அனுபவிச்சு தெரிஞ்சுக்கும் போது தான் ஒரிஜினலாக அவங்க அந்த விஷயத்துல எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்கன்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. How many bullets per
đi tập vào ha. Làm không anh? Làm. So and of course, when if you're in the forest, if you want to go down to the tunnels, you need to find the entrance. Many entrance in the forest. Yeah, it can be big entrance, can be small entrance. It can be under stone, under tree, under leaf, everywhere. Yeah. So for example, like here, this one of the big one, the big door. Okay, so who want to go down? ட்ரை பண்ணுவோமா? Volunteer. அக்கா. Who's volunteer? One volunteer. Okay. Only one? It's a trap. As you saw. That's why it's trap. One more? Once more? அவன் பேசும்போதே தெரியும். 1, 2, and 3 again. இறங்க கூட முடியாது பசங்க. So you can see the trap. உன்னை அனுப்புறேன் The நான் trap திவ்யா is உள்ள. kept out ஓரியா and நீ. up. You see that when you fall, the trap is turned and come back like nothing. Wait for the next person. Yeah. When you fall down, yeah. So in the wartime, we don't try to kill the enemy. We try to wound them. Yeah. You know, with American team, one SWAT, 10 or 2 SWAT, they have 20 person, right? If they hurt 5 or 6 person, immediately the officer, they will say, let them out, right? And they transfer by helicopter. But in the forest, it's very hard to land. It's very hard. Okay. They need to find an empty place. And in the forest, have the very less place empty. The big town, we living here. They're living here. That's why they know the place the helicopter can land. They wait at there. The ambush, yeah, they wait for the ambush. And when helicopter land, they bring the soldier. Shit. And when they lost the focus, we shot down helicopter. It's like the hunter waiting for the wild animal. Yeah. இப்போ நீங்கள் பார்க்குறது மெடிக்கல் ரூம். இங்கே தான் அந்த லோக்கலாக கிடைக்கிற மூலிகைகள்லாம் வச்சு அவங்க மெடிசின்ஸ் தயாரிச்சிருக்காங்க. Painkiller? That's luxury. Yeah. இப்போ நம்ம இருக்கிற இடத்துக்கு கீழே தான் ஒரு காலத்தில் அவங்களோட கிச்சன் இருந்திருக்கு. ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் சோல்ஜர்ஸ் அண்டர் கிரவுண்டில் வாழ்ந்திருக்காங்கன்னா அவங்க சமையல் எப்படி பண்ணியிருப்பாங்க? கிச்சன் ஸ்மோக் வெளியே வந்தால் உடனே எனிமி சோல்ஜர்ஸ் அவங்கள கண்டுபிடிச்சிருப்பாங்கல்ல. இந்த மாதிரியான பல கொஷின்ஸ்க்கு தான் அந்த காலத்திலேயே அவங்க பெர்ஃபெக்டாக ஒரு இன்ஜினியரிங் சொல்யூஷன் பண்ணியிருக்காங்க. டனல்ஸ்குள்ள ஸ்பெஷல் கிச்சன்ஸ் பில்ட் பண்ணியிருக்காங்க. இந்த கிச்சன்ஸ் ஹாவோங் கேம்ப் கிச்சன்னு ஃபேமஸாக. நார்மலாக ஃபயர் யூஸ் பண்ணால் ஸ்மோக் ஸ்ட்ரெயிட்டாக மேலே போகும். ஆனால் இங்கே ஸ்மோக் டைரெக்டாக வெளியே வராது. இன்ஸ்டெட் ஸ்மோக் அண்டர் கிரவுண்ட் சேனல்ஸ் வழியாக ட்ராவல் பண்ணும். அந்த சேனல்ஸ் ஸ்மோக்ஸை கூல் பண்ணுமா. ஸ்மோக்ஸ் பல ஸ்மால் வென்டிலேஷன் ஓப்பனிங்ஸில் டிஸ்ட்ரிபியூட் ஆகிடும். அதனால ஒரு பெரிய ஸ்மோக் காலம் கிரியேட் ஆகாது. ஃபாரஸ்ட்டில் மார்னிங் மிஸ்ட் மாதிரி பிளெண்ட் ஆகிடும். எனிமி ஏர்கிராஃப்ட்ல இருந்து பார்த்தா கூட கிச்சன் எங்கே இருக்குன்னு அவங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியாதான். இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, இந்த வென்டிலேஷன் ஷாஃப்ட்ஸ் எல்லாத்தையுமே டெர்மைட் மவுண்ட்ஸ், அதாவது நம்ம ஊரில் கரையான் புத்துன்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது ட்ராப் சிஸ்டம். டனல்ஸ்க்கு பக்கத்துலலாம் எனிமி சோல்ஜர்ஸ் வந்தால் அவங்க மாட்டிக்கிற மாதிரி நிறைய ட்ராப் சிஸ்டம் பண்ணி வச்சுருக்காங்க. It's like a crocodile. And a fish trap. Fish trap. Yeah, when you're moving, your leg will slide and hit in the center.
You can put your leg out because a lot of the spy இந்த are. வார்க்கு அப்புறம் கவர்மெண்ட் எல்லாத்தையும் ஓவர்டேக் பண்ணி இப்போ அதெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. விசிட்டர்ஸ்க்காக கொஞ்சம் சாம்பிள் ட்ராப்ஸ் மட்டும் டிஸ்ப்ளே பண்ணி வச்சிருக்காங்க. இதை பார்க்குறப்பவே நாங்களாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம், அன்னியன் படத்தில் வர மாதிரி கொடூரமாக கொலை பண்ணியிருக்காங்களேன்னு. The seesaw trap. Yes, seesaw trap. If you have your back have band, you fall down there. You never hear. You can hurt there. You never hurt again. எல்லாமே நான் வந்து ஸ்டேஞ்சர் திங்ஸ் தான் கரெக்ட் பண்ணல. அண்ணன் ஸ்டேஞ்சர் திங்ஸ்ல வந்து ஒரு டோர்ல அப்படி மேல வச்சிருப்பாங்க. This the door trap. When the door open, correct. நாங்க பாத்துக்கோ ஸ்டேஞ்சர் திங்ஸ்ல. You know, the enemy when they want to get in somehow, they never knock open the door. They're the soldier. They're not the police. Yeah. They kick the door or they push the door. When the door open, this trap coming. Yeah, original trap one piece. Only this. But when it's coming, you can straighten your hand. Stop it. Like this, you can stop it, right? That's why the big Kong, they're afraid. It's coming. You stop it. It's This one. swing up Okay. around here. Okay, so at that time the soldier, no more baby. No baby. Oh, these ones. And this is another trap. They put it on the round. Yeah, they put the trap on the round. ஒரு தள்ளி நில்லு. Be careful. When you Yeah, or like this. You know when you move on this trap, if you try to put your leg out from the one side or put your leg up, this hook can cut your tendon. Yeah, so that's why you must to move out like this. So, but this they have stick in the big one. You must cut it first, and when you know when you have the spine in your body, and when you cut it, it's stick. இது அவங்களோட ஒர்க் ஷாப். வார்க்கு தேவையான மெட்டீரியல்ஸ், எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இந்த இடத்துல தான் ரெடி பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ஒர்க் ஷாப்ஸ்லாம் கிரவுண்ட் லெவலில் இருந்தாலும் 50 வருஷத்துக்கு முன்னாடி இதெல்லாம் அண்டர் கிரவுண்டுங்க. வார்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கவர்மெண்ட் இந்த இடத்த அண்டர்டேக் பண்ணதுக்கப்புறம் மேலே இருக்கிற மண்ணெல்லாம் எடுத்துட்டு இவங்க வந்து அதை ஒரு ரூம் மாதிரி பண்ணியிருக்காங்க. கூச்சி டனல்ஸில் நம்மளோட ஜேர்னியை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஒரு டனல்குள்ளே போன எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு 5 மினிட்ஸ் வீடியோ அதை நான் தனியாக அப்லோட் பண்ணுறேன். ஏன்னா இந்த என்டையர் டேயோட ஹைலைட்டே அதுதாங்க. ஒரு சின்ன டனல், கிளாஸ்ட்ரோஃபோபிக் என்விரான்மெண்ட், பப்ளிக்காக ஓப்பனில் வச்சுருக்காங்க. நாங்கள் அதுக்குள்ளே போயிட்டு வெளியில் வரத்துக்கு ஒரு 5 மினிட்ஸ் ஆச்சு. அந்த 5 மினிட்ஸோட போராட்டத்தை நான் தனியாக அப்லோட் பண்ணுறேன். கூச்சி டனல்ஸோட ஓப்பனிங் ஹவர்ஸ் மார்னிங் 7 to 5. ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நல்ல கம்ஃபர்டபுள் ட்ரெஸ், கம்ஃபர்டபுள் ஷூஸ், முடிஞ்சால் ஒரு அம்ப்ரெல்லாவும் எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க. இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் லொக்கேஷனில் உங்களை அடுத்த எபிசோடில் நான் பார்க்குறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸில் உங்களோட தாட்ஸை ஷேர் பண்ணுங்கள். திஸ் இஸ் ட்ராவல் வித் வான். See you in the next episode. Until then, take care. Bye.